ஒட்டஞ்சத்திரம் டூ பழனி பயணிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதோட நம்ம பயணத்தோட போகும்போதே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, மலையா தான் இருக்கும். மலைய பார்த்துருப்போம். ஆனா, மலைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அதுக்கு அடுத்து மலை இருக்கா? அல்லது மலை மேல ஊர் இருக்கா? அந்த டவுட் தான் எல்லாத்துக்குமே ரொம்ப பேருக்கு வந்திருக்கும். ஆனா, நம்ம அந்த டவுட்ட தான் இன்னைக்கு கிளியர் பண்ண போறோம். அந்த மலைகளுக்குள்ள போவதுக்கு ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து வழி இருக்குங்க. ரோடு தான். அந்த வழியா தான் ஒட்டஞ்சத்திரத்தில வழியா தான் மேல வந்தேன். இது வந்து நம்ம ஒட்டஞ்சத்திரம் டூ பழனி போகிற வழியில உள்ள மலைகள் தான். அது வெறும் மலையா தாங்க தெரியுது. அந்த மலைக்கு மேலேயும் பல மலைகள் இருக்குது. அதுவும் பெரிய பெரிய மலையா இருக்குது. அந்த மலைக்கு மேலேயும் ஊரெல்லாம் இருக்குது. வீடெல்லாம் இருக்குது. பெரிய பெரிய ஊரெல்லாம் இருக்குது. மக்கள் வந்து ரொம்ப பேர் அங்க வசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லங்க. மேலேயே தென்னை மரம், எல்லா பனை மரம், எல்லா மரமும் இருக்கு. விவசாயம் கூட பண்றாங்க. பார்த்தீங்களா? இதுவே கடல் மட்டத்திலிருந்து 582 மீட்டர் உயரத்தில இருக்கு. ஆனா, இதுக்கு மேலயும் மலைகள் இருக்குது பாருங்க. பல மலைகள் இருக்குது. ரொம்ப பார்க்கறதுக்கு அருமையா இருந்தது. சூப்பரான இயற்கையான ஊருங்க. இதெல்லாம் இந்த இடத்துலலாம் வசிக்கிறவங்க உண்மையிலேயே குடுத்து வச்சவங்க. சுத்தமான காற்ற வந்து சுவாசிப்பாங்க. மேலேயே ஆடு, மாடு, கோழி எல்லாமே வளர்க்குறாங்கங்க. மேலேயே யானைகள் சாக்கிறதுன்னு கூட போர்டு இருந்தது. ஆனா, யானை எதுவுமே நாங்க பார்க்கல. காட்டுப்பன்னி அது மாரி எந்த விலங்குமே நாங்க பார்க்கல. ரொம்ப சுத்தமா இருந்தது. அது மாரி ரோடும் பார்த்தீங்கன்னா, மிக அழகா இருந்தது. குண்டு, குழி எதுவுமே இல்ல. இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தது தான். இதில வந்து என்ன ஸ்பெஷல்னா, எந்த கவர்மெண்ட் பில்டிங் எடுத்தாலுமே சக்கரபாணி, சக்கரபாணி தான் இருந்தது. ஆனா, அவர் அமைச்சர்ன்னு நெனைக்கிறேன். ரொம்ப சுத்தமா பண்ணியிருக்காரு. 7 தொடர்ந்து அவர் தான் இருந்திருக்காருன்னு சொன்னாங்க கேட்டதுக்கு. பட் எனக்கு தெரியல. ஆனா நல்லா சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. எனக்கே ஆசையா தான் இருந்தது. இங்க 1 வாரம் தங்கிட்டு, நல்லா சுத்திட்டு போகலாம்னு. பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லா இடமே பச்சை கலரா தான் இருக்கும். எல்லா இடமே பசுமையா தான் இருக்குது. மிக அருமையா இருக்குது பாருங்க. ஏரியாவே அப்படியே சூப்பரா இருக்குங்க. ரோட பாருங்க. மலை மேல தான் ஊர்கள் இருக்கு. இருந்தாலுமே ரோடு ஒரு குண்டு குழி இல்ல. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எப்படி மலைக்கு கீழ எப்படியெல்லாம் வசிக்கிறோமோ, அதே மாரி தான் பார்க்கறதுக்கு இருக்கு பாருங்க. ஆனா, மலைக்கு மேல தான். நான் காட்டுறது ஃபுல்லாவே மலைக்கு மேல தான். மலைக்கு மேலேயே மலை இருக்கிறதுனால, இது நம்ம கீழ இருக்கிற மாரி தெரியுது. ஆனா, எல்லா இடமே பசுமையா இருக்கு பாருங்க. இந்த ரோட்லயே போனோம்னா வத்தலகுண்டு, அப்புறம் வந்து கொடைக்கானல் அங்க போயிரும்னு சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் தூரம் தான் பயணிச்சேன். குறைஞ்சது ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் தான் என்னால பயணிக்க முடிஞ்சது. அடுத்து கொஞ்சம் வேலை இருக்குன்னு ரிட்டர்ன் ஆயிட்டோம். நீங்களும் ஒரு வேளை இடம் வாங்குறதா இருந்தா, இந்த மாரி இடத்துல இடம் வாங்குங்க. நம்ம முதுமையான காலத்த நல்லா பீஸ்ஃபுல்லா நல்லா அமைதியா, சாந்தமா கழிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு கெஸ்ட் ஹவுஸா கூட இது யூஸ் பண்ணலாம். அந்த மாரி இடங்க. நல்ல ஒரு தோட்டம் வாங்கி போடலாம். அந்த மாரி கூட பண்ணலாம். காசு காசுன்னு ஓடிட்டு நிம்மதியா வந்து ரிலாக்ஸா செட்டில் ஆகக்கூடிய ஒரு இடங்க இது. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல அங்கங்க வீடு இருக்கு. நல்லா ஒரு சேஃப்டியான இடம் தான். அதனால தான் சொல்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேமுக்கு போயிருந்தோம். அந்த டேம்ல தண்ணி இல்ல. சீசன் இல்ல போல. அதனால தண்ணியும் கம்மியா தான் இருந்தது. அங்கேயும் கூட பாட்டில் போட்டிருந்தாங்க. இந்த சரக்கு பாட்டில்லாம் மக்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரிஞ்சா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மக்கள் தெரிஞ்சுக்கட்டும். நானும் தெரிஞ்சுக்கிறேன். சாதாரணமா பிளாஸ்டிக் மக்குறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா பாட்டில் மக்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த டேமுக்கு தான் யானைகள்லாம் தண்ணி குடிக்க வரும்னு சொன்னாங்க. ஆனா, நான் பார்க்கும்போது யானை எதுவுமே இல்ல. காட்டு எருமை தான் குளிச்சுக்கிட்டு இருந்தது. மேலேயே ஒரு டீ கடை ஒண்ணு இருந்தது. எல்லா பஸ்ஸுமே அங்க தான் நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு போவாங்கன்னு நெனைக்கிறேன். கூட இருக்கிறது வேற யாரும் இல்ல, என் சகல தான். இவ்வளோ தூரம் பயணிச்சும் நான் எந்த ஸ்கூலுமே பார்க்கல. இந்த ஒரே ஒரு ஸ்கூல தான் பார்த்தேன். அதுவும் ஹையர் செகண்டரி ஸ்கூலு 12 வரைக்கும். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது மழை வந்தாலே படிக்க மாட்டேன். காலேஜ் படிக்கும்போது அப்படிதான். மழை வந்தாலே அன்னைக்கு வந்து கிளாஸே கிடையாது. அந்த மாரி தான் இருக்கும். ஆனா, இங்க மலை மேல உட்காந்து மலைய பார்த்துக்கிட்டு மழை வந்துச்சுன்னா எப்படிங்க படிக்க முடியும்? ஜாலியா இருக்கும்ல? இங்க மேல வசிக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் இடம் தான் இருக்கும் போல. நம்ம கூட கீழ இருக்கிறவங்களுக்கு தான் இங்க ரொம்ப இடம் இருக்கும்னு நெனைக்கிறேன். தோட்டம் அந்த மாரிலாம் வாங்கி போட்டுருக்காருன்னு நெனைக்கிறேன். இது காட்டு வழி, காடு ரொம்ப காடா இருக்குது. யானையெல்லாம் வரும். அப்புறம் வந்து காட்டு பன்னியெல்லாம் வரும். அப்புட்ன்னு பயம் காட்டுனாங்க. ஆனா ரோட்ல வந்து காரு, பைக்குன்னு போய்க்கிட்டே இருந்தது, வந்துகிட்டே இருந்தது. பஸ்ஸு வந்து ரேர் தான். பஸ்ஸு வந்து எப்பயாவது தான் போனது. பார்த்தீங்களா? மலை மேல எவ்வளோ பெரிய மலையெல்லாம் இருக்குன்னு. போக போக மலையா தாங்க இருந்தது. சூப்பரா இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருந்தது.
மேலே பயப்படுற மாரி இல்லைங்க. நல்லா சேஃபாக தான் இருந்தது. ஸோ வந்து பயணம் இனிதாவே அமைந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பயணத்த சிறப்பாவே முடிச்சுட்டோம். முடிச்சுட்டு மேலேருந்து பார்த்தேங்க, அதாவது ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து திண்டுக்கல் போற ரூட்டு. ஒட்டஞ்சத்திரத்துக்கு அடுத்து உள்ள ஊரெல்லாம் பார்த்தேங்க. எவ்வளோ சின்னதா தெரியுது பார்த்தீங்களா? எல்லாமே அந்த சைடு ஃபுல்லாவே தென்னை மரம் தாங்க. கீழ ஃபுல்லாவே தென்னை மரம் தான். பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. அருமையா இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கீழ இறங்கிட்டோம். ஓகே பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு வழியா கீழ வந்துட்டோம். ட்ரெயின் ஏறப் போறோம். ஓகே பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.